ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் படம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சின்ன வயசுல கார்ட்டூன்ல ஜீபூம்பா பென்சில் பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் இந்த படத்துல ஹேரால்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிட்ட ஒரு பர்பிள் கிரையான் இருக்கு. அந்த பர்பிள் கிரையானை வச்சு அவர் நினைச்ச எதை வேணாலும் உருவாக்க முடியும். அப்படி அவரோட உலகத்தை அந்த கிரையானை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹேரால்டுக்கு ஒரு கேள்வி வருது. உங்களெல்லாம் உருவாக்குனது நானு, அப்ப என்ன உருவாக்குனது யாரு அப்படின்னு. அப்ப அவரோட உலகத்துல ஒரு ஓல்ட் மேனோட குரல் கேக்குது. நான் தான் அவனை உருவாக்குனேன், இந்த பர்பிள் கிரையானையும் நான் தான் அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு. இப்படி தான் படிச்ச உலகத்தை விட்டு தன்னை படிச்ச அந்த ஓல்ட் மேனை தேடி நிஜ உலகத்துக்கு போறாரு. இப்படி அட்வென்ச்சர் உலகத்துல வாழ்ந்துட்டு நிஜ உலகத்துக்கு வந்து என்னெல்லாம் செய்யறாருன்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பேரு ஹேரால்ட் அண்ட் தி பர்பிள் கிரையான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேட்டட் சீன். அதுக்காக படம் ஃபுல்லாவே எப்படியே இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். நம்ம ஹேரால்டுங்கிறவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர்கிட்ட ஒரு பர்பிள் கிரையானும் இருக்கு. அதை வச்சு அவரால் எதை வேணாலும் உருவாக்க முடியும். சின்ன வயசுல இருந்து தனக்கு தெரிஞ்ச டிராயிங் எல்லாம் வரைஞ்சி அவரோட உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. கூடவே அவருக்கு துணையா 2 ஃப்ரெண்ட்ஸையும் உருவாக்குறாரு. ஒன்னு பேரு பாக்கிபைன், இன்னொரு பேரு மூஸ். இப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வர அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த உலகத்தையும் அவர் உருவாக்கி இருக்காரு. இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸோட ஹேரால்டு சந்தோஷமா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஹேரால்டுக்கு ஒரு சந்தேகம் வருது. உங்களெல்லாம் படிச்சது நானு, அப்ப என்ன படிச்சது யாரு அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல ஒரு ஓல்ட் மேனோட குரல் கேக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் தான் படிச்சேன், இந்த பர்பிள் கிரையானையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்படின்னா நான் ஏன் உங்களை பார்க்க முடியல? உங்க குரல் மட்டும் எனக்கு கேக்குது. ஏன்னா அவர் நான் நிஜ உலகத்துல இருக்கேன்னு சொல்றாரு. நிஜ உலகமா அது எப்படி இருக்குன்னு ஹேரால்டுக்கு பார்க்கணும்னு தோணுது. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, இப்ப நீ படுத்து தூங்கு அப்படின்னு ஓல்ட் மேன் சொல்ல சரின்னு ஹேரால்டும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எழுந்ததுல இருந்து ஓல்ட் மேனோட வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஓல்ட் மேன் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஊர் பூரா சுத்தி பார்த்துட்டு சரின்னு ஹேரால்டு நிஜ உலகத்துக்கே போலான்னு முடிவு பண்றான். அவன் கையில இருக்கிற பர்பிள் கிரையானை வச்சு நிஜ உலகத்துக்கு போறதுக்கான கதவையும் வரையறான். அந்த கதவு வழியா ஹேரால்டு நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். மோசும் அதே கதவு வழியா வந்துடுது. ஆனா அந்த பாக்கிபைன் இருக்கு பாருங்க, அது வரும்போது கரெக்டா கதவு சாத்திக்குது. அதோட கையை வச்சும் அந்த டோர் ஓபன் பண்ண முடியல. நிஜ உலகத்துக்கு வந்த ஹேரால்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறான். அடேங்கப்பா, இந்த நிஜ உலகம் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குமா? இவ்வளவு மக்கள் இருக்காங்களா? அது சரி, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்க அந்த வழியா ஒரு லேடி போக, அல்ல எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது எந்த இடம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, அட லூசு பையல அப்படின்ட்டு போயிடறாங்க. அந்த கதவு வழியா பின்னாடியே மோஸ் வந்தான் பாத்தீங்களா, அவன் இப்ப பாக்குறதுக்கு நிஜ மனுஷனா மாறி நிக்கிறான். இங்க ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருக்காரு. ஹேரால்டு அவன் கூடயே போய், ஹாய், யாரை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, மரியாதையை தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிடு அப்படிங்கிறான். ஓஹோ, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் சரியில்லை போல, இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் போடுவாங்க போல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரெஸ் கடையில அவருக்கான ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அந்த இடத்துக்கு மோஸ் வரான். மனுஷனா மாறின மோஸை பார்த்து ஹேரால்டுக்கு செம்ம அதிர்ச்சி. ஏய் மோஸ், நீ இது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கா? சரி அதை விடு, நம்ம தேடி வந்த விஷயம் கிடைச்சிச்சு. அங்க பாரு, நம்ம தேடி வந்த ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லி பார்க்ல உட்காந்துட்டு இருக்க ஏதோ ஒரு ஓல்ட் மேனை பார்த்து அவர்கிட்ட பதறி அடிச்சுட்டு வர்றானுங்க. அதை பார்த்து பயந்து போன அவரு கையில வச்சிருந்த ஸ்டிக் எடுத்து முட்டிலே அடிச்சிடறாரு. ஆஹா, நம்ம தேடி வந்த ஓல்ட் மேன் இவரு இல்ல போலடா, வா போயிடலாம் அப்படின்னு போயிடுறானுங்க. ஹேரால்டு அவனோட பர்பிள் கிரையானை யூஸ் பண்ணி ஒரு சைக்கிளை ஒன்று உருவாக்குறான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த முதியவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா அந்த அனிமேஷன் உலகத்திலேயே பாக்கிபைன் மாட்டிக்கிட்டு எப்படியாவது இந்த நிஜ உலகத்துக்கு வந்துடணும்னு போராடின்னு இருக்கிறாப்புல. எப்படியும் கஷ்டப்பட்டு பாக்கிபைன் அந்த கதையை ஓபன் பண்ணி அதுவும் நிஜ உலகத்துக்கு வந்துடுது. இப்போ பாக்கிபைனுமே நிஜ உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணா மாறிடுது. என்னடா நமக்கு கால் கையெல்லாம் இருக்குதுன்னு அதையும் பார்த்துட்டு அந்த உலகத்தையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹேரால்டும் மோஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா பாக்கிபைன் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரோட்ல இவங்க அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஏடா உடமா வண்டி ஓட்டிட்டு இருக்க அந்த சமயத்துல ரோட்ல வந்த கார் இவங்க மேல இடிக்கிற மாதிரி வர ஹேரால்டும் மோஸும் கீழே போய் விழுந்துறாங்க. காருக்குள்ள இருந்து ஒரு அம்மாவும் அவங்க பையனும் வராங்க. அவங்களோட பேரு டெரி, அவங்க பையனோட பேரு மேல். நடந்த இன்சிடென்ட்ல அவங்களோட கார் டயர் வீணாயிடுது. அதனால அவங்க புது டயரை வாங்குறதுக்காக கால் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹேரால்டு அவனோட பர்பிள் கிரையானை வச்சு ஒரு டயரை வரைஞ்சி அந்த டயரை உருவாக்கி கொடுத்துறான். இதை பார்த்துட்டு இருந்த மெல்லுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட், எப்படி இதை இவங்க பண்ணாங்க அப்படின்னு. போன் பேசிட்டு இருந்த அவங்க அம்மா திரும்பி பார்த்ததும் அங்க டயர் இருக்கு. எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கும் புரியல. சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த டயரை வாங்கி அவங்களோட கார்ல மாட்டிக்கிறாங்க. அதோட அவங்க பையன் மெல்லுக்கு இவங்க 2 பேரையும் பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம இவன் வந்து ஒரு இமேஜினேஷன்லயே ஒரு பெட் ஒன்று வளர்க்குறான். அதோட பேரு கேரல். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு அவன் சொல்றான்னா, சிங்கம் மாதிரி இருக்குமா, லிசார்ட் மாதிரி இருக்குமா, அதோட பறவை மாதிரி இருக்குமா அப்படின்னு தன்னோட இமேஜினேஷன் ஃப்ரெண்டை ஹேரால்டுக்கும் மோஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களும் அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, இங்க பாரு, இங்கதான் அது சுத்திட்டு இருக்கு, இங்க பாரு என் கால் கிட்டே அது வருது அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பாக்கிபைன் அவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு மாப்பம் பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. இதுவும் என்ன பண்ணுதுன்னா, அவங்க பார்த்துட்டு போன அதே ஓல்ட்மேன் கிட்ட போயிட்டு, ஏ ஓல்ட்மேன், நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுது. பதிலுக்கு அவரும் அடிக்க வர அது ஒண்ணு திரும்பி முதுகு காட்டுது. என்னடான்னு பார்த்தா அது முள்ளமன்றி இல்ல, எங்கடா முள்ள காணான்னு சொல்லி தேடுது. என்னப்பா இது, இந்த உலகம் ஒரே வித்தியாசமா இருக்குதுங்குது. ஹேரால்டும் மோஸும் சேர்ந்து இடிச்சு அவங்களோட கார்லயே ஏறி அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. சரி, உங்களை எங்க டிராப் பண்ணணும்னு டெரி கேட்க, எங்களை ஓல்ட்மேன் வீட்டுல விட்டுருங்கன்னு ஹேரால்டு சொல்றான். ஓல்ட்மேனா அப்படின்னா அது உங்க அப்பாவா? அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவர் உருவாக்கலன்னா நான் உருவாகி இருக்க முடியாது. சரி, இப்ப அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா, அது உங்களுக்கு தெரியுமே
அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஓல்ட் மேனோட வீடு? ஏன்னா இந்த நிஜ உலகத்துல எக்கச்சக்க ஓல்ட் மேன்ஸ் இருக்காங்க. அதுல எப்படி இவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்னே தெரியல. இந்த அம்மாவுக்கும் இவங்களை எங்க விட்டு போறதுனே தெரியல. இவங்க பையன் என்ன சொல்றான், சரி அப்பனா பரவாயில்ல, இவங்களுக்கு எங்க போறதுனே தெரியல, அப்ப நம்ம இவங்களை நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மாவுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா புது ஆட்கள் இல்லையா, எப்படி வீட்டுக்கு கூட்டு போறது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பையனும் அவங்களை எப்படியே சமாளிச்சு, அம்மா அதான் கரேஜ்க்கு மேல இடம் இருக்கும்ல, அங்க அவங்கள விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிறதுலயும் அவங்க வீடு தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு பழசா பெயிண்ட் எல்லாம் பண்ணாம இருக்கு. சரின்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா அந்த கரேஜ் ரூமை கூட்டு போய் காட்டுறாங்க. இவங்களுக்கு அந்த ரூமை பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட். அடடா ரூமே பக்காவா இருக்கு அப்படின்னு இந்த ரூம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க, அதுல இந்த பழைய மியூசிக் நோட்ஸ் எல்லாம் இருக்கிறத ஹேரால்ட் பாக்குறான். இது அவங்க அம்மா டெரியோட தான். ஃப்ரீ டைம்ல மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க போல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா இப்போ அவங்க ஏதோ ஒரு பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு மியூசிக்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது என்ன இடம்னு சொல்லி கேட்டா, எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும்ல அந்த இடம் அப்படின்றாங்க. அப்படி என்ன இடம்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட். சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு ஹேரால்ட பார்த்து கேட்க, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கிரையான்ஸ் வச்சு நிறைய படங்களை வரைவேன். அப்போ கூட இருக்காரு இவர் என்ன பண்ணுவாரு, ஓ நான் வந்து ஒரு மூஸ் மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லா. சரி ரூம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம மூஸுக்கும் இங்க இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா இது அவங்க உலகம் இல்ல, இங்க இருந்து வா போயிடலாம் ஹேரால்டுன்னு சொல்லி கூப்பிட, அட இரு மூஸ், இந்த உலகம் வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஏன்னா நம்ம வாழ்ந்தது அட்வென்ச்சர் உலகம், இது நிஜ உலகம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம அந்த ஓல்ட் மேனை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவரும் ஸ்டோரியை நரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நாமளும் திரும்ப நம்மளோட உலகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு மூஸை சமாளிச்சிடறாரு. அன்னைக்கு நைட்டு ஹேரால்டும் அந்த குட்டி பையனை உட்காந்து அந்த சின்ன பையன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வினோதமா இருக்குதுங்க. பாண்டாவோட தலையெடுத்து பாம்போட உடம்புல இணைக்கிறது, அதோட உடம்பு எடுத்து இதுல இணைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா வரைஞ்சு வச்சிருக்கான். அதுல ஒரு பேப்பர் பிளாங்கா இருக்குது. என்னடான்னு சொல்லி கேட்டா, இதுதான் அவனோட இமேஜினரி பெட், கண்ணுக்கு தெரியாது, பேரு கேரல். இதை வரைஞ்சு கொண்டு போய் வேற ஸ்கூல்ல கொடுத்துருக்கான். அவங்க அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவை பத்தி சொல்றான். அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா அவனுக்கு பரிசா கொடுத்தாருன்னு சொல்றான். இறந்து போறதா அப்படின்னா என்னன்னு சொல்லி ஹேரால் கேட்கறான். அதாவது இதுக்கப்புறம் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அம்மாவும் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி தான் சந்தோஷமா இருந்தது, கடைசியா பார்த்தேன்னு சொல்றான். சரி என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஹேரால் சொல்ல, அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. ஓல்ட்மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன், உங்க அம்மா இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா போக்கி பையன் ரோடா தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஹேரால்டையும் மோசியும் தேடிட்டு. அப்பதான் அந்த பையன் ஹேரால்ட் கிட்ட கேட்கறான், சரி இந்த டயரை எப்படி நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னு. அதுவா அப்படின்னு சொல்லி அவனோட பர்பிள் கிரையானை எடுத்து அதுல ஒரு அழகான பட்டர்ஃப்ளையை வரைஞ்சி அவனுக்கு காமிக்கிறான். இது யார் உங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி கேட்டா, இந்த ஓல்ட்மேன் தான் என்கிட்ட கொடுத்தாரு, ஆனா எதுக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாருலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பையனும் அந்த கிரையானை வாங்கி அவன் ஒரு டிராயிங்கை வரைகிறான். பார்த்தா அது பறக்கக்கூடிய கொடூரமான சிலந்தி பூச்சி. அட பாவி இதையாடா வரைஞ்ச அப்படின்னு. ரோட்ல ஏதாவது ஒரு பர்பிள் கலர்ல ஏதாவது ஒரு பூவோ இல்ல செடியோ பார்த்துட்டா அதை ஹேரால்ட் தான் உருவாக்கியிருப்பான்னு நினைச்சு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மாட்டிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில அந்த அம்மா எழுந்துச்சு வெளில வந்து பார்க்க டைனிங் ஃபுல்லா ஒரே பைசா இருக்குது. ஏதுடா இவ்வளோ பைசுன்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா நம்ம ஹேரால்டு மோஸ் அந்த குட்டி பையன் எல்லாரும் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏது இவ்வளோ பைசு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹேரால்ட் தான் உருவாக்குனாருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்களோட பழைய வீட்டுல பர்பிள் கலர் பெயிண்ட்டை வந்து அடிச்சிருக்காங்க. இதை யாரா பண்ணதுன்னு பார்த்தா அதையும் ஹேரால்ட் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க தான் ஒரு டீல் போட்டிருக்காங்கல்ல, ஏதாவது செஞ்சு அவங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த பழைய வீட்டை பெயிண்ட் பண்ணி அவங்கள ஹாப்பி ஆக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம தெரு முழிச்சிட்டு இருக்க, அப்ப அவங்க பையன் சொல்றான், அம்மா ஹேரால்ட் தான் இதெல்லாம் பண்ணாரு, அவரால் எல்லா மேட்சுக்கும் பண்ண முடியும் அப்படின்றான். நாம கொஞ்சம் தனியா பேசலாமான்னு ஹேரால்ட தனியா கூப்பிட்டு போய், இங்க பாரு நீ இதெல்லாம் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை பத்தி கவலை இல்ல, என் பையன் ஆல்ரெடி ஒரு இமேஜினரி பெட் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதையே என்னால தாங்க முடியல, இப்ப நீயும் வந்து மேஜிக் கிஜிக்னு ஏதோ ஒன்று சொல்லி இன்னும் பாதிக்கப்பட வேணாம்னு நினைக்கிறேன், இதோட இந்த எல்லா வேலையும் நிறுத்திக்கோ அப்படின்றாங்க. உடனே அந்த பையன் வந்து, அம்மா நம்ம ஹேரால்டோட அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க நம்ம உதவணும் அப்படின்றான். இல்ல அப்படிலாம் நம்ம பண்ண போறது இல்ல, நீ ஸ்கூலுக்கு போற நான் வேலைக்கு போறேன், அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க, சரி பாய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப, உடனே ஹேரால்ட் என்ன பண்றான், அவன் கையில இருந்த அந்த பர்பிள் கிரையனை ரெண்டா உடைச்சு அதுல ஒரு பாதியை அந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்துறான். இது நிஜமாவா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த கிரையானை வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போற பக்கமா நடந்து போயிட்டு இருக்க, அவங்க அம்மா இந்த பக்கம் வேலைக்கு போன உடனே இவன் திருப்பி ஹேரால்ட் கிட்டே ஓடி வந்துறான். ஏய் என்னப்பா நீ ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்க உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்க, சரி உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிளான் சொல்லி கேட்க, பிளான்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே வழிநடுக்க நடந்து போக வேண்டியதான், யாராவது ஹோல்மேனை பார்த்தா அவங்கள பிடிச்சி கேட்க வேண்டியதான் அப்படின்னு. அந்த சமயத்துல ஒரு ஹோல்மேன் அவங்க கண்ணுக்கு பட, ஹோல்மேன் இங்க தான் இருக்கீங்களா, அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வர, அந்த ஆளு கராத்தா பழகிருப்பாரு போல. அந்த ஹேரால்ட அப்படியே ஒரு ஸ்மாக்க போட்டு படுக்க வச்சிட்டாரு. யாரை பாத்திரா ஓல்டுமேனுங்கிற, இது ரொம்ப கஷ்டம் தான் போல, ஓல்டுமேனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படியாவது ஒரு பிளான் வேணும். அப்ப கீழே கிடக்கிற நோட்டீஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எந்த இடம்னா லைப்ரரியா, அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, நடந்து போனோம்னா ஈவினிங் ஆயிடும், நடந்தா எவன் நடந்து போவான், அதான் நம்ம கிட்ட பர்பிள் கிரையான் இருக்கே அப்படின்னு காலில் 2 சக்கரத்தை வரைஞ்சிக்கிட்டு ஸ்கேட் போர்டை உருவாக்கிட்டு அப்படியே 3 பேரும் இங்க இருந்து ஸ்கேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப வெளியிலேயே ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இந்த கிளேவ் ஆஃப் கிரகாரர் அப்படிங்கிற நாவலை எழுதினவர் கேரிங்கிறவர். அது வேற யாரும் இல்ல, இந்த குட்டி பையன் இருக்கான்ல அவங்க அம்மா டெரி, அவரோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, பேரு கேரி. உள்ள வந்து பார்த்தா அந்த நாவலை வந்து அவர் படிச்சு காட்டிட்டு இருக்காரு
முன்னாடி ஏதோ ஒரு 3-4 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. பிளேடு போட்டு தள்ளிட்டு இருக்காரு போல மனுஷன், எப்படா விடுவாருன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. சொல்லப்போனா அந்த நாவலோட பேரை கூட யாரும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. த கிளேவ் ஆஃப் கிரகாரன்றத கரகரன்னு. இந்த கேரிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே டெரி மேல ஒரு கிரஷ். சரி, வந்த விஷயத்தை விட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்கோமேன்னு ஹேரால்டு நேரா விஷயத்துக்கு வரான். இந்த மாதிரி தொலைஞ்சு போன ஓல்மேனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. இங்க பாரு, இது லைப்ரரி, நான் ஒன்னும் தொலைஞ்சு போனவங்கள கண்டுபிடிக்கிற ஆள் கிடையாது, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா வந்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைப்ரரின்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம யாராவது தொலைஞ்சு போனா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியா சொன்னாங்க உங்க அம்மா, அப்படின்னா சரியா தான் இருக்கும், வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிஸ்டம்ல உட்காந்துட்டு, சரி ஏதாவது அங்க அடையாளங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்து ஓல்மேன், அவர் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே நான் டைப் பண்ணிட்டேன். பார்த்தா இந்த உலகத்துல 500 மில்லியன் ஓல்மேன் இருக்காங்க. சரி, அப்படின்னா நீங்க கூடவே கொஞ்சம் அவர் வந்து இன்டெலிஜென்ட், கொஞ்சம் புத்திசாலி, நல்ல மனுஷன், இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், ஆனா இதுல ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க சொல்ற அடையாளங்களை வச்சு இந்த ஓல்மேனை கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப மோஸ்க்கும் ஹேரால்டுக்கும் ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, இந்த ஓல்மேனை நாம தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது முடியாத விஷயம். அப்ப அதுக்கு பதிலா நாம அவரை தேடுன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த லைப்ரரி விளையாட்டா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிளேன் எடுத்துட்டு போயிட்டு வானத்துல அந்த ஓல்மேனுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்ல, அவர் கிண்டலா சொல்ல போன விஷயத்த இவனுக்கு உண்மையா எடுத்துக்கிட்டு உண்மையாவே ஒரு பிளேனை உருவாக்குறானுங்க. அப்படி அந்த பிளேனை வரைஞ்சிட்டு இருக்கும் போது மேல இருந்து கேரி அதை பாத்துறாரு. ஹேரால்ட் அண்ட் த பர்பிள் கிரயான்ன்றத அவர் கரெக்டா சொல்றாரு. ஏன்னா அந்த புக்கை அவர் படிச்சிருப்பாரு போல. இவரும் போயிட்டு அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு, அப்போ இது உண்மைதானா அப்படின்னு அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த பர்பிள் கிரயான் அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, த கிளேவ் ஆஃப் கிரகாரர்னு, அப்படி அவர் நினைச்ச உலகத்தை இந்த உலகத்துக்கு காமிக்க முடியும்னு சொல்லிட்டு பயபல்ல ஒரு பிளான போடுது. இவனுங்களும் அந்த பிளேன் எடுத்துட்டு போயிட்டு ஓல்மேனுக்காக ஒரு மெசேஜ் ஒன்று எழுதுறானுங்க. எழுதி முடிச்சுட்டு அப்படியே வானத்துல ஆட்டம் போட்டுட்டு ஒரு வழியா மெல்லோட ஸ்கூல்ல வந்து பேராஷூட்ல இறங்குறாங்க. அதுக்கப்புறமா மெல்லோ அவனோட ஸ்கூலுக்கு போயிட, இவங்க வானத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, ஓல்மேன் கால்மின்னு சொல்லிட்டு மெல்லோட அவங்க அம்மா நம்பரை எழுதி விட்டானுங்க. இங்க பார்த்தா மெல்ல அவங்க அம்மா வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு போன் கால்ஸா வந்துட்டே இருக்கு. நான் தான் அவங்களோட ஓல்மேன் சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டினியூஸா போன் வந்துட்டே இருக்கு. அவங்களே ஆல்ரெடி அங்க பிடிக்காம தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மேனேஜர் வந்து, இங்க பாரு டெரி, நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி தான் இருந்தேன், இப்ப பாரு நான் ஒரு மேனேஜர் பிரசாத், நீயும் அந்த மாதிரி ஆகணும்னா கடுமையா உழைக்கணும் அப்படி இப்படின்னு பிளேட போட்டு தள்ளிட்டு இருக்க. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹேரால்டும் மோஸும் வராங்க. பாத்தியா மோஸ், அவங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாமே கிடைக்கும் போல அப்படின்னு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்தியாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம டெரியும் வராங்க. ஹாய் டெரி, எப்படி இருக்கீங்க? எங்க ஓல்மேன் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? ஓ, உங்க ஓல்மேனா? அவர் கால் பண்ணல, ஆனா ஒவ்வொரு 15 செகண்ட்க்கும் ஏதோ ஒரு ஓல்மேன் கால் பண்ணிட்டே இருக்காங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? அப்படியே ரெண்டு பேரும் திருதுன்னு முடிக்கிறாங்க. திருப்பி இன்னொரு கால் வர, எனக்கு கால் பண்றதை நிறுத்துறீங்களா? அவங்க கோவமா கத்த, ஆனா அங்க இருந்து பேசுறது அவங்க பையனோட பிரின்சிபல். இந்த மாதிரி உங்க பையனால ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க இங்க இருந்து போனாங்கன்னா இவங்களோட ஜாப் போயிடும். ஆனா மெல்லோட ஸ்கூலுக்கும் அவங்க போய் ஆகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, யாராவது கஷ்டத்துல இருந்தா உதவி பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு லேடி சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா அவங்க தான் எங்களை வண்டியில அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட ஸ்டோர் உங்க கூப்பிட்டு போறாங்க. நீங்க பாருங்க, 1 ஹவர்ல நான் திருப்பி வந்துடுவேன், இங்க இருக்கிற பாக்ஸை லேபிள் பார்த்துட்டு இந்த பக்கம் அடுக்கணும், அவ்வளவுதான் அவங்களோட வேலை, பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அட, இந்த வேலை ரொம்ப சுலபமா இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல, ஐயோ என்னடா இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நிஜ உலகத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கும் வேலை செய்யறது, எப்படிதான் இந்த மனுஷங்களாம் இதை செய்யறாங்களோன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு அந்த வேலையை செஞ்சது குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 7 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கே 2 பேரும் கதறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மெல்லோட ஸ்கூலுக்கு போன அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அது ஏதோ சின்ன ப்ராப்ளம் தான் போல, பசங்களுக்குள்ள சண்டையாட்டுக்கு, அவன் கழுத்துல இருந்த விசில புடுங்க பார்த்ததால சண்டை வந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நீ அந்த இமேஜினரி ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ ஒழுங்கா வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த பாக்ஸ் அடுக்கின வேலை போர் அடிச்சு போய் திரும்ப அந்த ஸ்டோரை விட்டு வெளியே வந்து ஷாப்குள்ள வந்துடுறாங்க. உங்களுக்கு உதவி வேணுமா? நாங்க செய்யறோம். உங்களுக்கு உதவி வேணுமா? நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த ஷாப்பையே சுத்தி வராங்க. அந்த சமயத்துல ஒரு பாட்டி மேல இருக்க பொருள் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அப்ப ஹேரால்டு என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. ஒரு குட்டி பையன் ஹெலிகாப்டருக்குள்ள உட்காந்துட்டு பர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க போயிட்டு இவன் உண்மையான ரக்கைகளை வரைஞ்சு விட்டுறான். அது என்னமோ பறக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட பூமா கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டா நிஜ பூமாவே வரைஞ்சு விட்டுறான். இவன் பண்ண இந்த வேலையால அந்த சூப்பர் மார்க்கெட்டே ஒரு வழி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பையனோட ஸ்கூலுக்கு போன அவங்க அம்மாவும் திரும்பி வர, இங்க என்னடா நடந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா ஹேரால்டு கிட்ட வந்து, இதை நீ எப்படி பண்ணன்னு தெரியல, ஆனா இந்த பர்பிள் கிரேயனை வச்சுதான் பண்ணன்னு மட்டும் சொல்லாத. இவங்க இந்த கடையை தரமட்டமாக்குனதால இவங்களோட வேலையும் போயிடுது. சரி விடு, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஒரு நாள் நானும் இந்த கடையை இப்படிதான் மாத்தணும்னு நினைச்சேன், என்னமோ நீங்களே பண்ணிட்டீங்க, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு சும்மா ஃப்ரீயா வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹேரால்டு, இவங்களுக்கு தான் பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பியானோ வாசிக்க சொல்லி கேட்கிறாரு. அவங்க வேணாம் அதெல்லாம் முடியாது, எங்க ஹஸ்பண்ட் எப்ப இருந்தாரோ அதுல இருந்து நான் இதை வந்து வாசிக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உடனே ஹேரால்டு என்ன பண்றான், அதோ பாருங்க ஐஸ்கிரீம் இருக்கு, சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே இருக்க வைக்கிறான். அப்புறம் ஹேரால்டு மட்டும் தனியா வந்து அந்த பியானோவை வாசிச்சுட்டு இருக்கான். அப்படி எப்படி அவங்களோட கையில காலில் விழுந்து அவங்களையும் வாசிக்க வச்சாரானுங்க. அவங்க பியானோ வாசிக்கிறத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே
எல்லாமே என்ஜாய் பண்றாங்க. இன்னுமே பாக்கிபாயின் இவங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. தாவறது, குதிக்கிறது, மரத்துல ஏறதுன்னு சொல்லிட்டு இங்க மக்களை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இவங்களும் பியானோலாம் வாசிச்சு முடிக்க அந்த இடத்துக்கு கேரி வந்துடுறாரு. அதான் அந்த லைப்ரரியை சேர்ந்தவன். அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் வழிஞ்சிட்டு, இதோ பாரு டெரி, உன்னோட பியானோ வாசிப்பு இன்னைக்கும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹெரால்ட் மோஸ் இங்க வாங்க, உங்களோட ஓல்ட் மேன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதை பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாரு. ஆனா அந்த குட்டி பையனுக்கும் லைட்டா சந்தேகம், ஏன் இப்ப இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம், நீ தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் போகட்டும், நாம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்ட எல்லா கதையும் சொல்றாரு. இப்ப பொதுவா ஒரு ஆத்தர் ஒரு கதையை எழுதுறாருன்னா அதுல இருக்கிற கேரக்டர்ஸ்க்குன்னு தனி உலகம் இருக்கும். அந்த உலகத்துல தான் அந்த கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் இந்த புக்குக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரல்ட் அந்த பர்பிள் கிரையான் புக்கை காமிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா உன்னோட பர்பிள் கிரையானால தான். உலகத்திலே மிக அபூர்வமான சக்தி வாய்ந்தது தான் உன்னோட கிரையான்ஸ். அதோட உண்மையான சக்தியே உன்னோட இமேஜினேஷன் சக்தியால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, திருப்பி நான் அந்த உலகத்துக்குள்ள போறேன்னு மோஸ் எகிரி அந்த புக்குக்குள்ள குதிச்சிட்டு இருக்கான். டே லூசு பையில அப்படிலாம் பண்ண முடியாது, அதோட இந்த புக் எடுத்துன்னு போறதுக்கு நீ லைப்ரரிக்கு காசு கொடுக்கணும். அப்பதான் ஹாரல்ட் அந்த புக் எழுதின ஆத்தரோட பேரை பாக்குறான். அந்த புக் எழுதினவரோட பேரு ஜான்சன். அப்ப இவர் தான் அந்த ஓல்ட் மேன் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா போக்கிபைன் வர, டே எங்கடா போய் தொலைஞ்சிங்க 2 பேரும், உங்களை கண்டுபிடிச்சி எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு வழியா 3 பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நம்ம போக்கிபைனை பிடிச்சிடறாங்க. ஏன்னு பார்த்தா இவங்க தான் ஹாரல்ட தேடி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பப்ளிக்க நிறைய டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாரல்ட் மோஸ் பண்ணதையும் பார்த்திருப்பாங்க. தூக்கு 3 பேரும் ஜெயிலுக்கு பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட உடைமைகள்லாம் வாங்கி தனியா வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவனோட கிரையான்ஸ் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடறாங்க ஒரு இடத்துல. இப்போ இவங்களால அந்த செல்லை விட்டு தப்பிக்கவும் முடியாது. நம்ம மோஸ் வந்து புலம்பிட்டே இருக்கான், எனக்கு இந்த இடமும் பிடிக்கல, இந்த உலகமும் சுத்தமா பிடிக்கல, நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்ன மட்டும் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்கிபைன், இல்ல இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது ஹாரல்ட் மோஸ் அண்ட் பாக்கிபைனோட கதை. நாம எப்படியாவது நம்மளோட உலகத்துக்கு திரும்பி போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளோட கிரையான் வேணும். அப்போ அந்த சமயத்துல சரியா அந்த செல்லுக்கு இன்னொரு கைதியை கூட்டிட்டு வர பாக்கிபைன் போயிட்டு அந்த ஆபீசரோட கவனத்தை திசை திருப்புது. அந்த சமயத்துல இந்த மூசு பையன் கீழே குனிஞ்சிட்டே ஓடி போய் அந்த பர்பிள் கிரையானை சுட்டுறான். அதை பார்த்துட்டு ஆபீசர் எல்லாம் துரத்திட்டு வர அதுக்குள்ளே அவங்க இருக்கிற செல்லுக்குள்ள வந்துடுறான். ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய பூட்டை வரைஞ்சு அதுல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கிரையானை யூஸ் பண்ணி அந்த செல்லை உடச்சிட்டு வெளில தப்பிச்சு வந்துடுறாங்க. கூட இருந்தா பாத்தீங்களா இன்னொரு கைதி, இதுக்கப்புறம் எனக்கு கிரையான்ஸ் வேணும், ஒரு லாரி நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டே போறான். இப்போ அந்த குட்டி பையனை காமிக்க அவன் வந்து ஸ்கூல்ல உட்காந்து ஏதோ டிராயிங் காம்படிஷன் போல டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். அதுல கூட ஹாரல்டு மோஸ் இவன் எல்லாம் பறந்து போனாங்க இல்லையா, அந்த சீனை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சமயத்துல ஹாரல்டு மோஸ் போக்கிபைன் இவங்க 3 பேரும் அவங்க ஸ்கூல் வழியா போறாங்க வண்டியில. அதை ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, சார் நான் இந்த மாதிரி பாத்ரூம் போகணும் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். சரி, அங்க இருந்து கிளம்பலாம். அவன் கிளம்பும் போது அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை வந்து ரேகிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறானுங்க. 10வது வரைக்கும் அவன் கழுத்துல ஒரு விசில் போட்டிருப்பான்ல, அந்த விசிலையும் அவரை பிடிங்கிறானுங்க. இதுல டென்ஷன் அவன் என்ன பண்றான், அந்த பர்பிள் கிரையானை எடுத்து யூஸ் பண்றான். மூடி வச்சிருந்த அந்த கதவை ஏதோ ஒரு மிருகம் டமால் டமால் முட்டுது. இப்ப கதை உடச்சிக்கிட்டு ஒரு மிருகம் பறந்துகிட்டே வெளியில வருது. அது வேற எதுவும் இல்ல, அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான் இல்லையா, ஒரு இமேஜினேஷன் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருக்கு, அது யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனா அது பறக்கும், மிருகம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா, அந்த மிருகத்தை தான் தலைவர் வரைஞ்சிருக்காரு. அதோட ஒரு வழியா அந்த விசிலையும் மீட் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகத்துக்கு மறையிற சக்தி இருக்கிறதால நீ யார் கண்ணுக்கும் இதுக்கப்புறம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவே அதுவும் அங்க இருந்து மறைஞ்சு பறந்து போயிடுது. அதுக்கப்புறமா அந்த பையனும் ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடுறான். அவங்க கிட்ட ஓல்டு மேன் கிடைச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஹாரல்ட் சொல்றாப்ல. அவரோட பேரு ஜான்சன் சொன்னதும் உடனே அவனோட மொபைல்ல கண்டுபிடிச்சு அவரோட வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது, 30 மினிட்ஸ் ஆகும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில 3-4 பேரும் கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஊரே ஒரு ரகலை பண்ணிட்டு கத்திக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த போனை வச்சு அவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒரு வழியா அந்த ஓல்ட் மேனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. போயிட்டு கதவை தட்டினா ஒரு வயசான பாட்டி வந்து கதவை திறக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க ஜான்சனை பார்க்கணும், அவர் இருக்காரா வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அவங்களுக்கு பெரிய ஷாக்கே. என்னன்னு பார்த்தா அந்த ஓல்ட் மேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருப்பாரு. இதை கேட்ட ஹாரல்டுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. அவன் சேர்த்து வச்சு நம்பிக்கை எல்லாமே மொத்தமும் காலியா போச்சு. ஏன்னா அந்த ஓல்ட் மேன் இல்லனா இவனும் இல்ல, இவன் இல்லனா அவன் உருவாக்குன எந்த விஷயமே இல்ல. அப்படின்னா கதை இங்கதான் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரல்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த சின்ன பையனோட அவங்க அம்மா வர, என்னாச்சு ஸ்கூல்ல நீ எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்ததா எல்லாரும் சொல்றாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பண்ணலமா, கேரல் தான் பண்ணா. அதோட ஹாரல்டு வந்து புக்குக்குள்ள இருந்து வந்திருக்காரு, அந்த ஓல்ட் மேனி கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போய் வண்டியில உட்காருன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாங்க. இவங்க அங்க இருந்து கோவமா ஹாரல்டு கிட்ட வந்து, இங்க பாரு நீ என்ன பண்ற, நீ மேஜிக் தான் பண்றியா, எதுவோட இருந்துட்டு போலாம், ஆனா நீ வந்ததுல இருந்தா எனக்கும் என் பையனுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நீ எங்க 2 பேரையும் விட்டு தள்ளியேருன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடறாங்க. ஆல்ரெடி உடஞ்சு போயிருந்த ஹாரல்டு இன்னும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப உடஞ்சு போயிடறான். என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என் தப்பு தான், என்னோட சுயநலத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றான். இது வரைக்கும் தப்பு சரி எதுவுமே ஹாரல்டுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த கிரையான்ஸை வச்சு எதையாவது உருவாக்கணும், யாருக்கும் கஷ்டம் தராம சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான். இப்படி எல்லா நம்பிக்கையும் அவனை விட்டு போக அவன் உருவாக்குன அந்த பைக் மறைஞ்சு போகுது. ஹாரல்டு இங்க என்ன நடக்குது, இப்ப என்ன பண்றது, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினைச்ச
நினைச்சா எது வேணா உருவாக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இல்ல மோஸ், ஒரு ஓல்ட் மேன் உருவாக்குன புத்தகத்துல இருக்கிற ஒரு டம்மி டிராயிங் தானா, ஒரு டம்மி டிராயிங் இன்னொரு டம்மி டிராயிங் அப்படின்னு சொல்ல, அப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு டம்மி டிராயிங் தானா அப்படின்னு பாக்கிபாயின் கேட்க, உடனடியே மோஸும் பாக்கிபாயினும் மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போதைக்கு ஹேரால்டு கையை விட்டு மொத்தமா எல்லாமே போயிடுச்சு. தனி மரமா ஹேரால்டு நின்னுட்டு இருக்கான். சோகமா அங்க இருந்து நடந்து வந்து ஒரு பாலத்துக்கிட்ட நின்னுகிட்டு, ஓல்ட் மேன், நீங்க என்ன உருவாக்கி இருக்க கூடாது, இந்த கிரையானையும் என்கிட்ட நீங்க கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துக்கு நேரா கேரி அங்க வந்துடுறான். அந்த சின்ன பையனும் அவங்க அம்மாவும் கார்ல போயிட்டு இருக்க. திடீர்னு கார் டயர் காணாம போயிடுது. ஏன்னா ஒரு டயர் நம்ம ஹேரால்டு உருவாக்குனது. சரி, நான் அவங்க புது டயரை மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, மேம் ஒரு நிமிஷம் இருங்க, ஹேரால்டு உருவாக்குனது வரைஞ்சு போச்சு, அவர் ஏதோ ஆபத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆபத்துல இருக்கிறது நீ தான், இதுக்கப்புறம் ஹேரால்ட பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் அடிச்சு வச்சு அந்த பெயிண்டும் காணாம போயிருக்கு. மேம் இங்க பாருங்க, அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கும் வரைஞ்சு போச்சு, கேரி ஏதோ தப்பு பண்றாருன்னு நினைக்கிறமா, ஹேரால்டு ஆபத்துல இருக்காரு, எனக்கு கேரளோட உதவி வேணும் அப்படின்னு அந்த விசில் எடுக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த விசில வாங்கிட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹாரி கேரல்ட கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்றது தெரியாது, அந்த கிரையானை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி அவர்கிட்ட இருந்து அந்த கிரையானை வாங்கிடுறான். வாங்கின அடுத்த செகண்டே அவனோட நிஜ முகத்தை காமிக்கிறான். ஹேரால்ட செயின்ல கட்டி போட்டுட்டு, இனிமே நான் யாருன்றதை இந்த உலகம் பார்க்கும்னு சொல்றான். ஆனா கேரி, நீங்க இதை வச்சு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, மக்களை நீங்க சந்தோஷப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது, பழி வாங்குறதுல தான் ஏன் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பையன் மேல என்ன பண்றான், அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம கிளம்பி ஹேரால்ட காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கே வந்துடுறான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட கேரி அவனையும் பிடிச்சி சங்கிலியில கட்டி போட்டுறான். ஒரு நாள் டெரி தொலைஞ்சு போன இந்த பையனை நினைச்சு வருத்தப்படுவா. ஆனா நீ கவலைப்படாத, உங்க அம்மாவை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கி விட்டு போயிடறான். அது என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த பில்டிங் இடிஞ்சு விழற நிலைமையில இருக்கு. இவர் பாட்டுக்கு ஒரு குதிரை வண்டியை செஞ்சுட்டு ராஜா கணக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் நினைச்ச மாதிரி இந்த உலகம் இல்ல, நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த சமயத்துல தான் அந்த குட்டி பையன் மேல் சொல்றான், நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல, சொல்ல போனா நீங்க என்ன நம்பிருக்கீங்க, எங்க அம்மாவையும் கூட, அது மட்டும் இல்லாம என்னோட இமேஜினரி ஃப்ரெண்டான கேரளையும் நம்பிருக்கீங்க. அது மாதிரி தான் நீங்க உங்களை நம்புங்க, நான் உங்களை நம்புறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்து வச்சிருந்த இன்னொரு பாதி கிரையானை வச்சு ஒரு சாவியை வரைஞ்சி அந்த பூட்டை திறந்துட்டு ஒரு பெரிய பேராஷூட்டையும் வரைஞ்சி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஹேரால்டுக்கு தன்னோட நம்பிக்கை திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் உருவாக்குன எல்லா விஷயங்களும் திரும்பவும் வந்துடுது. மெல்ல காணோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேராஷூட்ல போயிட்டு நம்ம கேரியை தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க கேரி, அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல, திருப்பி என் கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹேரால்டு கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாரே ஸ்டார்ட் ஆகுது. மாறி மாறி ரெண்டு பேருமே அந்த பாதி கிரையான்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வரைஞ்சி தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹேரால்டு போய் கேரி கிட்ட இருந்து அந்த பர்பிள் கிரையானை புடுங்க, கேரி என்ன பண்றான்னா அதை வாய்க்குள்ள போட்டு முழுங்கிறான். இப்போ அந்த கிரையானோட சக்தி அவன் உடம்பு ஃபுல்லாவே பரவிடுது. இப்போ அவன் நினைச்ச மாதிரியே அவன் கதையில வரக்கூடிய அந்த ராஜாவாவே மாறி நிக்கிறான். அந்த சமயத்துல மெல்லோட அவங்க அம்மாவை அந்த இடத்துக்கு வந்துட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நில்லுடேரி, நீ எங்கேயும் பயந்து போக தேவையில்ல, இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னா வாழலாம், நான் ராஜா நீ ராணி, என்ன சொல்ற, இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்போனா இதை பாருங்கன்னு சொல்லி இந்த கிளேவ் ஆஃப் கிரக்கார்னு சொல்லி ஒரு பெரிய ஆயுதத்தை உருவாக்கிட்டு அதை வச்சு அந்த இடத்தையே மொத்தமா ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி ஆக்கிடுறான். இதனால ஹேரால்டு கையில இருந்த பாதி கிரையானும் எங்கேயோ போய் விழுந்துருது. உடனே மெல்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்தா உன்னோட விசில், நான் முன்னாடியே அவனை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசில் அவங்ககிட்ட கொடுக்க, அவன் அந்த விசில ஊத, இப்போ அவன் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன் அந்த இமேஜினரி பெட்டை எல்லாரும் பாக்குறாங்க. கேரளா அவனை போய் தடுத்து நிறுத்துன்னு சொல்ல, அது வாயில இருந்து நெருப்பை விட அதையும் நம்ம தலையை அப்படியே டேக்கிள் பண்ணிடுறான். ஒரு வழியே கேரளையும் அவன் ஒரு சங்கிலி வச்சு பிடிச்சிடறான். நீ வெறும் புக்ல வர ஒரு கேரக்டர் ஹேரால்ட், உன்னால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் என்ன நம்புறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்புறேன். யாரு ஃப்ரெண்ட்ஸா, அவங்களாம் சுயநலவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மோசும் போக்கி போயினும் பறந்துகிட்டே ஒரு வண்டியில வந்து இறங்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட கிரையான் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுமே பாக்கி பையன் அதை மோப்ப முடிச்சே கண்டுபிடிச்சிட்டு எங்க இருக்குன்னு சொல்லி, இதுக்கப்புறம் இந்த சக்திக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, திருப்பி அந்த பாதி கிரையான் ஹேரால்டு கைக்கே வந்துருது. இதை பண்ண எனக்கு விருப்பம் தான், ஆனா நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா, அவன் வரைஞ்சது ஒரு ஸ்பைடர், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க தெரியாம வரைஞ்சிருப்பாங்களா அந்த ஸ்பைடர், அது இப்ப நேரா பறந்து போய் கேரியோட வயிற்றுக்குள்ளேயே போயிட்டு உள்ள இருக்கிற அந்த கிரையானை எடுத்துட்டு வந்துருது. அந்த கிரையான் வெளில வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம கேரி வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்காப்பல, என்னன்னு தெரியல. அப்போ ஹேரால்டு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, எனக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு உண்மையான உலகத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஹேரால்டு அவரோட கிரையான் எடுத்துட்டு போயிட்டு கேரிஸ் வேர்ல்டுன்னு எழுதி அந்த கதவை திறந்து பார்த்தா அதுக்குள்ள டெரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்க, அதாவது மெல்லோட அம்மா மாதிரியே. அவருக்கு பிடிச்ச அமைதியான உலகம் இதுதான். அந்த பொண்ணு இருக்கு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்படியா இருக்கா, அப்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இவரும் அந்த உலகத்துக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓல்ட் மேனோட வீட்டுக்கு திரும்ப போறாங்க. அவங்க ஆரம்பத்துல வந்திருக்கும் போதே ஒரு பாட்டி இங்க மியூசியம் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க, அதாவது அந்த ஓல்ட் மேனோட மியூசியம். அதை இப்போ அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கதையை அவர் எப்படிலாம் உருவாக்குனாருன்றத அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாட்டி கிட்ட ஹேரால்டு போய் ஹேரால்டு எதுக்காக உருவாக்குனு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி கேட்க, அவங்க ஒரு லெட்டர் எடுத்து கையில கொடுக்க, அவர் ஹேரால்டுக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் எதுக்கு உருவாக்கணுன்ற சந்தேகத்தோட நீ வந்திருப்ப, உன்னை எதுக்காக நான் உருவாக்குனேன்னா உன்னை
பார்த்தாவது எல்லாரும் சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணுன்றதுக்காகத்தான். எல்லாரும் இந்த உண்மையான உலகத்துல எதையோ நோக்கி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே அவங்க சந்தோஷமா வாழணுன்றதையே மறந்து போயிடுறாங்க. ஹெரால்டுங்கிற ஒரு கேரக்டர் எப்படி சந்தோஷமா எதையும் யோசிக்காம அவனுக்கு தோன்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானோ, அது மாதிரி உன்னை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா எனக்கு தெரியும் நீயும் யாரோட லைஃப்லயாவது வந்து போனா அவங்களோட லைஃபும் மாறும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கிரையானை வச்சு அவங்க வீட்டுக்கு போறதுக்கான டோரை வரைகிறாங்க. மோசும் போக்கி போயின்னு உள்ளார போயிட்டு இருக்க. அப்ப நம்ம மெல் என்ன பண்றான்னா எல்லா கலரும் இருக்கக்கூடிய ஒரு கிரையான் பாக்ஸை நம்ம ஹேரால்டு கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா ஹேரால்டு அவனோட உலகத்துக்கு போயிடறான். இப்ப அவங்க நினைச்ச மாதிரியே அந்த உலகத்தை கலர்ஃபுல்லா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹேரால்டு வந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சோகமா இருந்த இந்த குடும்பம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் உங்களோட வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் பொறுப்புகள் கடமைகள் சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா அதுதான் நீங்களா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். இப்படியே ரொம்ப அழகா இந்த கதையை முடிய இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.